ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் Naruto Next Generation எபிசோட் நம்பர் 13 கெஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சாயை காமிக்கிறாங்க. சாயம் அவனோட பிளாக் அப்ஸும் ஒரு வீட்டுக்குள்ளே போய் தேடின்னு இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் ஒரு 4 சயின்டிஸ்ட்டு சேர்ந்து ஒரு எப்படி சொல்ல அஷிரா மசில்ஸ் வச்சு ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாய் வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சி எப்படி வந்து அந்த பார்க்க வந்திருக்கான். எனக்கு ஏற்ற எவிடன்ஸ் கிடைக்குமோ இல்லை அதுக்கேற்ற மெடிசன் அண்டு எப்படி அதை எப்படியாவது க்யூர் ஆக்கணும், அதுக்கு அதாவது எதிர்ப்பு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அப்படி வந்திருக்குமா. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். அங்கே ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் ஒரு பையன் வச்சு ஒரு ஆளோட ஃபோட்டோவும் இருக்கும். அவன் யாரும் தெரியல, அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஷீஃப் ஒரு மிஷின் ஒகையை கூப்பிட்ருக்கான்னு சொல்லுவாங்க ஒரு 2 பேர். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பொரோட்டோ மிட்ஸுக்கே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ மிட்ஸுக்கே கவலைப்படாதரா, உங்கள் அப்பா ஒக்காக்கே இல்லைனா உங்கள் அப்பா உங்க கூட தான் இருப்பாங்க சொல்ல. இல்லை அவர் ஒக்காவே இருந்தால் சரி ஒக்காவே இல்லைனா சரி அவர் என் கூட இருக்க மாட்டார் அப்படி பொரோட்டோ ஃபீல் பண்ணுவான் எங்கள் அப்பா ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லி. ஸோ அப்படியே அந்த மாஸ்க் போட்டவனை காமிட்டா அவன் ரோட்டில் தனியாக நடந்து போயிருப்பான். இதை பார்த்தா காலைல மாதிரி இருக்குது, இதை பார்த்தா ராத்திரி மாதிரி இருக்குது, சரி விடுங்க. அப்படியே சிக்கமாரோன்னு சொல்லுவான். இந்த பொண்ணை காணோம், அந்த பருப்பு காரை வச்சுருக்க அந்த பொண்ணை காணோம், இந்த பொண்ணை அட்மிட் ஆகிருந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் நியூஸ் வந்தது இந்த பொண்ணை காணோன்னு. ஸோ அந்த பொண்ணை காணோம் நரட்டோவில். சரி இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கள். சரி அவளுக்குள்ளே அந்த ஸ்பிரிட் போயிருக்கிறது வாய்ப்பு இருக்குது, அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல கக்காஷிக்குள்ளே வருவான். நரோட்டோ எப்படா இருக்கேன் என்னை கூப்பிட்டு இருந்தேன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல இந்த மாதிரி கக்காஷிக்குள்ளே வந்து கேட்பான். ஸோ அப்படியே வந்து அப்படியே நம்ம மிட்சுக்கே பொரோட்டோ பார்த்தா பொரோட்டோ மிட்சுக்கே இப்படியே கும்முன்னு இருப்பானா. நரோட்டோவில் கோத்தில் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், இன்னொரு தப்பு இல்லை, அது அந்த பொண்ணாக தான் அந்த இடத்துல போய் மாட்டிக்கினா அப்படின்னு சொல்ல போது பொரோட்டோ சொல்வா, இல்லை அது ஏன் தப்பு, நான் மட்டும் அன்றைக்கி அந்த கோஸ்ட் அந்த ஈவில் சக்கரம் வச்சுருக்க அந்த அனிமலை பிடிக்கலனா சரி பிடிச்சிருந்தா இவ்வளோ பாதிப்பு வந்திருக்காது, அதுக்கு நீ மட்டும் தப்பு இல்லை, நம்ம எல்லாருமே தான் காரணம், நாங்களும் அன்றைக்கி பிடிக்காத விட்டது எங்களோட தப்பு தான் அப்படின்னு மிச்சுக்கு ஒரு சைடு ஆறுலாம் பேசுவான். நரோட்டோக்கு ஏற்ற பொரோட்டோக்கு ஏற்ற மாதிரி. அப்படியே அந்த சீனை பார்த்தா உக்காய் ஆஃபீஸில் அந்த 3 பேர் பேசின்னு இருப்பாங்க. நரோட்டோ, ஷிகமாரு, காஷி. ஸோ இந்த மாதிரி கக்காஷிக்கு ஒரு மிஷின் இருக்குது, அந்த மாதிரி நான் கூப்பிட்றதுன்னா கூப்பிட்ருப்பேன். ஸோ அந்த மிஷினை பற்றி இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஷிகமாரு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி அதாவது அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து டிஃப்ரெண்ட்டான சக்கராவில் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க, அதான் கக்காஷிக்கு கொடுக்கலான் இருக்க மிஷினு, உங்களுக்கு எப்படின்னு கேட்பாரு. கக்காஷின்னா சரி பார்க்குறேன்னு சொல்ல போது ஒரு நாங்கள் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசுகிறாங்க கட்சி வரைக்கும் எனக்கு புரியாது. ஏன்னா இந்த எபிசோடை நானே ஜாப்பனீஸில் பார்த்தேன். ஏன்னா இந்த எபிசோடு இங்கிலீஷில் கிடைக்கலப்பா, ஜாப்பனீஸில் தான் கிடச்சிது, தெரிஞ்ச அளவுக்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 3 பேர் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா சாய் வந்து ஒரு வேளையாக நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாய் ஏதோ எவிடன்ஸ் கிடச்சிச்சின்னு இங்கே பார்த்தலாம். அப்படியே உக்காய் ஆஃபீஸில் நரோட்டோ டேன் நம்ம எப்படியாவது இந்த கதையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சை தட்டுவான். ஸோ இங்கே சாயில் நம்ம எப்படியும் நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடச்சிச்சு, அதை எப்படியாவது வச்சு நம்ம எப்படியாவது இந்த வில்லேஜை காப்பாற்றுறோம், இதில் வந்து ஃபவுண்டேஷனோட இது இல்லை அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல போது ஃபவுண்டேஷன் வேலை இல்லைன்னு சொல்ல போது பின்னாடி ஒரு 2 பேர் வந்து கூப்பிடுவாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர், அந்த 2 பேர் யாருனே பேர தெரில. அப்படியே அந்த மாஸ்மேனை காமிப்பாங்க. அந்த மாஸ்மேனில் எங்கெங்கேயோ பறக்க விடுவான். அவன் ஃப்ளாஷ்பேக்கில் ஒருத்தரை காமிப்பான், அதே ஃபோட்டோவில் இருந்த ஆள் ஏதோ ஒரு விர்ச்சுவல் பண்ணிகிட்டு இருப்பான் நடுவில் யாரையோ உட்கார வச்சுன்னு. ஸோ யாருன்னா தெரிலப்பா. ஸோ அப்படியே இப்படி காமிச்சா அந்த மாஸ்க் போட்டவனும் நம்மளோட சாயோட டீமும் வச்சு லாக் பண்ணிவிடுவாங்க. சாயில் லொச்சக்கு களத்தில் ஒன்று தான் தட்டுவான். அந்த மாஸ்க் போட்டவன் கீழே வந்துடுவான். இப்போ தான் ஒரு பெரிய ஷாக்கு, அது போட்டவி ஏன்னா அது ஒரு பொண்ணு, இது யாருன்னு பார்த்தா அந்த பருப்பில் யாரை வச்சுருக்கிற பொண்ணு தான். ஸோ அப்படியே அந்த ஒரு சம்மனிங் பண்ணி அந்த ஜெயின் டவரை வச்சிரும். அதாவது நம்ம பொரோட்டோ ஃபஸ்ட்டு சம்மனிங் பண்ண போது ஒன்று கண்டுபிடிச்சாலும் பொரோட்டோவில் பார்த்து 8 மினிட் நாளைக்கு சம்மனிங் பண்ண போது இதே க்ரீச்சர் தானே வந்தது. பொரோட்டோ வேணாம், நீ போனால் உன் சக்கரை உறிஞ்சு எடுத்துக்கோ, அது மட்டும் இல்லாத உன்னை ஸ்டாப் பண்ணுறது தான் என்னோடய மிஷின், அதான் எனக்கு கொடுத்த மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மிட்சுக்கே என்ன மிஷின், நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத மறைக்கிறியான்னு சொல்ல போது இவன் கையிலேருந்து பாம்பு ஏறி வந்தோம். மிட்சுக்கே வந்து பாம்பு கூட உட்காந்து பேசின்னு இருப்பான். ஸோ மிட்சுக்கேவோட கண்ணு ஜொலிக்கிறதோட அப்படி எபிசோட் முடியாது இன்னும் இருக்குங்க. ஸோ கக்காஷிக்கு இல்லை அவனோட சிடோரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அடிப்பான்.
ஒரு வால்னா பிஞ்சு போகும், அவ்வளோ பெரிய டேமேஜ்லாம் இருக்காது. சுடோரிக்கே இந்த நிலமைனா பார்த்துக்கோது. ஸோ சாய் கேட்பா, ககாஷி நீங்கள் எப்படின்னு கேட்போது, அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாதது, சீக்கிரம் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வரைஞ்சி அனுப்புன்னு சொல்ல போது அவனும் வரைஞ்சி அனுப்புவான். ஒரு வழியாக வரைஞ்சி அனுப்பிச்சா பார்த்தா பத்தாதுங்க, ஏன்னா அது எவ்வளோ பெரிய உருவம் அப்படின்னு சொல்ல போது மிச்சுக்க சொல்லுவான், வேணாம் பரட்டோ நீ கூட வரானா, நான் கூட வரோம், ஏன் வரக்கூடாதுன்னு அதை சொல்லுன்னு சொல்ல போது என் மிஷின் அது மிஷினை வெளியே சொன்னால் ஷினோபியில் வந்து என்னை தூக்கிடுவாங்க. ஸோ இது என் கடமை, இந்த மிஷினை பண்ணுறது தான் என்னோடய ஒரே ஒரு வேலை அப்படின்னு சொல்லுவானா. மிஷினா அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒன்று மிஷின் தான் முக்கியமா? ஆமாம் மிஷின் தான் முக்கியம், அது மட்டும் இல்லை ஒன்று பார்த்துக்க சொல்லினா இங்கே என்ன உங்கள் அப்பா அமைச்சிருக்காரு சொல்ல போது நீ வர வேணாம், இதை நானே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த பொண்ணை போட்டு தள்ளணும். யாரை நீ போட்டு தள்ள போகிற? நான் அந்த பருப்புக்கார ரேர் வச்சுருக்கிற பொண்ணு தான். அப்படி ஒன்றுனா முன்னாடியே தெரியும், முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, அவன் எதுக்கு நம்மளும் அவனை பிரச்சனை நம்ம எதுக்கு? ஸோ இவன் ஷேடோ குளோனை உருவாக்கி விட்டுட்டு போயிடுவான். ஸோ பொரட்டோவில் ஷேடோ குளோன் டெக்னிக் வச்சு அவன் எஸ்கேப் ஆகிடும் ஒரு வழியாக. எஸ்கேப் ஆனோடனே எப்படி பார்த்தா அது ஒரு பெரிய பீஸ்ட் வந்து ஒரு 2 பேர் சக்கரா வந்து உருவாயின்னா அது இவ்வளோ பெரிய ஆட்டத்தை பண்ணிட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும். ஸோ ககாஷி சொல்லலாம் உனக்கு கதை சீக்கிரமாக முடிய போதுன்னு. ஸோ அப்படி ஒரு பேரியர் நமக்கு அப்படியே யாரையும் அனுப்பக்கூடாதுன்னு பார்ப்பான். அப்போ நம்மளோட நருட்டோ என்ட்ரி ஆகி அவனோட எப்படி சொல்கிறது அவன் சொல்லுவான், இந்த மாதிரி யாரோட வேலையெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு சொல்லும் போது அவன் அப்படியே 90 ஃபார்ம் மாறி அப்படியே சொல்லுவான், என் வேலையெல்லாம் அங்கே ஷிகமாரும் இன்னும் 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, இதை நானே பார்த்துப்பேன்னு சொல்லுவான். ஆனால் ககாஷி அந்த சாய் சொல்லுவாங்க, நீ மட்டும் 90 ஃபார்ம் மாறாத, அந்த ஃபார்மில் வந்து சக்கராஸ் அதிகமாக தேவைப்படும், அது மட்டும் தான் அது அசால்ட்டாக சக்கரா நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும், அது சக்தியாக பார்த்தா அந்த பருப்புக்கார அரைச்சிருக்க பொண்ணு இந்த கதை சீக்கிரமாக முடிப்பது, இதான் என்னோட ரிவெஞ்சுன்னு சொல்லுமா. மிச்சுக்கொள்ள ஒரு ரிவெஞ்ச் அப்புறமா சோரக்கட்டு ஒன்றா கட்டி ரிவெஞ்ச் அதை தூக்கி ஊறும் போது அப்படின்னு சொல்ல போது மிச்சுக்கே நீ தெரியும் நீ நான் தடுக்க வருவேன்னு, ஏன்னா உனக்கு முன்னாடியே தெரியல நான் தான் அந்த மாஸ்க் போட்டவன்னு அப்படின்னு சொல்ல மிச்சுக்கல, ஆமாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் நான் தடுக்கலை, உன் பிளான் என்னென்ன பண்ணுறதுக்கு தான் நான் விட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்குள்ளே லாக் பண்ணிவிடும். போராட்டை தப்பிச்சு வந்துடும். எப்பட்றா வந்தான்னு கேட்குமா. ஸோ இப்போ 3 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை நடக்க போகுது. ஸோ மிச்சுக்கே அண்ட் அந்த பொண்ணு அண்டு பத்துக்கார பொண்ணு. ஸோ ஏதோ பின்னாடி ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை வலிச்சு காமிப்பாங்க, நானே தெரில அந்த சிம்பிளில் என்ன இருக்குன்னு. ஸோ மிச்சுக்கு பரோட்டோ சொல்லுவான், மிச்சுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் சாடரா அண்ட் சோச்சி இவங்களாம் அழிக்கலாம் நீ பிளான் பண்ணிட்டு அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இதான் ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வந்து இப்படி ஒரு 2 பேரை கொத்து விட போது நம்மளோட பொரட்டோட ஜகன் கண்ணை ஆக்டிவேட் ஆகிறதோட அந்த அடிமல் எங்கேயோ போகிறதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. டாட்டா பை, டாட்டா.